இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் We see in this place ஒரு மனப்பட்டு they were all together ஒரு இடத்திலே in one place. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாலே அந்த 5 பேரு கூட ஒரு மனமா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. நம்ம ஒண்ணு சொன்னா பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம். 5 பேரை மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. If there's a family of 5, it is very rare that those 5 people are together. சபையை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். Even in the church, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். one person likes one thing. அவங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. If one person likes something, the other doesn't like இவங்களுக்கு it. பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. If I like something, the other person doesn't like it. ஒவ்வொருத்தர ஒரு மனமாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So it is very difficult to make people think together. ஆமாதானே? என்னோட ஆமோதிக்கிறவங்க ஆமென் சொல்லுமா? Amen. இந்த இடத்துல பார்க்கிறோம் We see in this place ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடி இருந்தார்கள். they were all together in one place. KJV வெர்ஷன்ல தெளிவா சொல்லுது with one accord, ஒரே மனதோடு கூட, In the same mind and spirit. பக்கத்துல பார்த்து சொல்லுமா, ஒரே மனதோடு கூட. In the same spirit. இந்த இடத்துல சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தை பாருங்க, ஹோமோ துமேடன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே மைண்ட், ஒரே மனம். The Hebrew word for homotumedan means in one spirit, in one mind. ஒரே ஆசை, One wish, ஒரே உள்ளான ஒரே நோக்கம். one purpose. அங்க கூடி இருந்த ஜனங்கள் பிசிக்கலா மாத்திரம் ஒரே ரூம்ல அவங்க கூடி இல்ல. The people there were not just physically together, அவங்களுடைய இருதயம் எல்லாம் ஒண்ணா இருந்தது. but they were in the same spirit and mind. அவர்கள் அவங்களுடைய அந்த அறையில கூடி இருந்தவர்கள் எல்லாருடைய Everyone that was gathered in the room, நோக்கம் எல்லாம் ஒண்ணா இருந்துச்சு. their goal was the same. ஆண்டவர் அந்த நாளில தான் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். And that was the day where God did a big thing. ஹalleluya.